ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கீரை கூட்டு, முருங்கை கீரை கூட்டு சரிங்களா, அது செய்ய போகிறோம் சூப்பரான ஸ்டைலில். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 3 கப் சரிங்களா, சாரி எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சரிங்களா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அது எப்படி சொல்லுது, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பொடிசாக. போட்டு அப்படியே ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க ஒரு நிமிஷம் சரிங்களா. பூண்டு லைட்டாக அந்த எண்ணெயில் கலந்து ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சரிங்களா போட்டுட்டு, தக்காளி நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் போடணும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை வந்து எப்படி சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 கிராம் வரும். நான் ஒரு 4-5 ஸ்டெம்மு பிரித்து அது நல்லா நம்ம இதுமாரி ஆய்ஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 150 கிராம் வரும் சரிங்களா. அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சரிங்களா. இந்த முருங்கைக்கீரை நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலே நல்லா சுருங்கி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும் நீங்கள். ஸோ அப்போ தான் அந்த கசப்பு போகும். உங்களுக்கு லைட்டாக நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கசப்பு போகும். ஏன்னா இது நம்ம கூட்டு மாதிரி செய்கிறோம். அதனால் வந்து அந்த கூட்டில் வந்து கசப்பு தான் நல்லா இருக்காது. பொரியல் மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் லைட்டாக கசப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு டேஸ்ட்டு. பட் நம்ம இதை பருப்புலாம் போட்டு கூட்டு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக இந்த கசப்புலாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் சரிங்களா. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த உப்புலேயே கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி வந்து அதுவும் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு அப்படி நல்லா வதங்க ஆரம்பிக்கும் சரிங்களா. நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க சரிங்களா. மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போது மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சரிங்களா. நல்லாயிருக்கும். இந்த எப்படி சொல்லுது உங்களுக்கு தால் வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த திக்னஸ்ஸு எல்லாமே மாரி மிளகாத்தூள் போட்டு. இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான். இது வந்து எப்படி சொல்கிறது ரெட் சில்லி பவுடர் கிடையாது. இது நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த தக்காளி இந்த பூண்டு எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு சரிங்களா. லைட்டாக தீயை குறைச்சிட்டு ஒரு எப்படி சொல்லுது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டோம். லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு மிளகாத்தூளில். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த துவரம் பருப்பு சரிங்களா. இது வந்து 1 கப்பு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம்ஸ் வரும். அது போட்டுக்கோங்க. பருப்பு போட்டு பருப்பையும் அது கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சரிங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு பெருங்காயம் சரிங்களா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கீரை போடும்போது எவ்வளோ தெரிஞ்சுது இப்போ பாருங்கள். ஸோ இந்த கீரை கூட்டுக்கு எப்படி இருக்குன்னா லைட்டாக அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு வரணும் இந்த கூட்டு சாப்பிடும்போது. அப்புறம் அந்த முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் வரும். சூப்பராக இருக்கும். இதான் குவான்டிட்டி. நீங்கள் இதுக்கு மேலே முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா அது வந்து எப்படி சொல்லுது ஒரு கீரை மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இது கூட்டு மாதிரி இருக்காது, நம்ம இந்த கடைஞ்சி கீரை மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட் சரிங்களா. இந்த அளவு தான் கரெக்டு. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது தேவையான தண்ணி
சரிங்களா. இது நம்ம விசில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ முருங்கைக்கீரையும் பருப்பும் சேர்ந்து குக் ஆகணும். ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு விசில் கொஞ்சம் கூட வைக்கணும் நீங்கள், அப்போ தான் வந்து அது வேகும். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தண்ணி பாருங்கள், வேணா கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அளவு. ஸோ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக தான் போட்டோம். சரிங்களா. இப்போ பேலன்ஸ் உப்பு போட்டுக்கலாம். பேலன்ஸ் தேவையான உப்பு. சரிங்களா. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் அட்லீஸ்ட் ஒரு 10 விசில் விடணும். சரிங்களா. ரொம்ப இதாகிடுமா அடிப்பிடிக்குமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது முருங்கைக்கீரை நம்ம கூட போட்டுக்கிறதுனால பருப்பு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒரு 10 விசில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் விடணும். சரிங்களா. ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா மேபி அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 10 விசில் விட்டுடலாம். ஓகே, மூடி போட்டேன். விசில் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டேன். ஒரு 10 விசில் அப்படியே விட்டுருங்க. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 விசில் விட்டோம். பாருங்கள், பருப்பு சூப்பராக விதிச்சு பாருங்கள். சரிங்களா. இப்போ இது நல்லா கரையணும். சரிங்களா. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய்யில் தாளிக்கணும். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு நல்லா கடைஞ்சிட்டோம். சரிங்களா. இப்போது நம்ம இன்னும் தாளிக்கல. ஸோ இப்போ நம்ம நெய்யில் சூப்பராக தாளிக்கலாம்.